फ्रेंड्स वेलकम टू हर्षिका मॉम चैनल इनकी நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிட்டி யூனியன் பேங்க் CUB பேங்க்ல வந்து ஸ்பெஷல் FD வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க செப்டம்பர்ல இருந்து 330 டேஸ் வந்து அவங்க வந்து ஒரு பீரியட் கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஹைலி இன்ட்ரஸ்ட் தராங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹைலி இன்ட்ரஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு தான் தராங்க இப்போ நார்மல் பர்சனுக்கு இந்த இன்ட்ரஸ்ட் தராங்க என்ன இன்ட்ரஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம் நீங்க இப்போதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டேப் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து அவங்க சீனியர் சிட்டிசனுக்கு என்ன தராங்க நார்மல் பர்சனுக்கு என்ன தராங்கன்னு பார்க்கலாம் நார்மலாக 330 டேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க சீனியருக்கு வந்து 8% தராங்க இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் 330 டேஸ் வந்து 1 இயர் கூட கிடையாது அதுக்கும் கம்மியான நாள் தான் வருது இந்த இன்ட்ரெஸ்ட் தரது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்கள் கையில் காசு இருக்குது நமக்கு வந்து செலவாயிடும் இல்லை நான் வந்து இதுலேயும் நான் வந்து ஒரு வட்டியும் அசலும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து டெபாசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து 1 crore வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எத்தனை டைம்ஸ் வேணால் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் அப்படி தான் கிடையாது நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் லோன் ஃபேக்கல்ட்டி அவைலபிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இதை இந்த ஒரு லட்சம் இல்லை 10 லட்சம் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிடுறீங்க சப்போஸ் உங்களுக்கு நடுவில் எமர்ஜென்சியாக எனக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா க்ளோஸ் பண்ணாமல் லோன் மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு வந்து ஒரு 3 லட்சம் லோன் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோன் மாதிரி கூட வாங்கிக்கலாம் அது மாதிரி அவைலபிள் இருக்குது இதில் வந்து நாமினி ஃபெசிலிட்டி அவைலபிள்னா கண்டிப்பாக நாமினி வந்து அவைலபிள் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அது இல்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி குவார்ட்டர்லி ஆஃப் வெலி ஆன்வெலி எப்படி வேணால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம் ஆன்வெலி வாங்குறது வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம் மந்த்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க போட்டுருவாங்க மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட்டு அது இல்லாமல் உங்கள் கையில் அமௌண்ட் இருந்துச்சு எனக்கு செலவு ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து டெபாசிட் பண்ணுங்கள் 7.5% வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேங்க்கு வந்து இவ்வளோ தரது வந்து ரொம்ப இதுதான் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா 6.9% தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு தராங்க போஸ்ட் ஆஃபீஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா பேங்க்கு கம்பேர் பண்ணும்போது வந்து பேங்க் வந்து 7.5% வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டு அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் 7.5% இன்ட்ரெஸ்ட் தர ஸ்கீம் பார்த்தீங்கன்னா MSSC இந்த ஸ்கீம் தான் அதுவும் 2 இயர்ஸ் பீரியட் அதுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் தராங்க இவங்க 333 டேஸ்க்கே வந்து 7.5 தராங்க கம்பேர் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கையில் காசு இருந்துச்சு நம்ம வந்து டெபாசிட் பண்ணோன்னா ஒரே ஸ்கீமில் வந்து நீங்கள் நம்பி இல்லாமல் 2-3 ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து எந்த ஸ்கீமில் தராங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க இது வந்து எத்தனை வருஷத்துக்கு எத்தனை மாதத்துக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 1 இயர் டைம் டெபாசிட் வந்து 6.9 வந்து தராங்க 1 இயருக்கு இதே வந்து நீங்கள் MSSC போனால் 7.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு தராங்க ஆனால் 333 டேஸ்க்கு வந்து ஜென்ரலுக்கு வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து ஸ்கீமில் போடணும் இவங்க கிட்ட வந்து 330 டேஸ் ஸ்கீம் மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ மாற்றிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க டேர்ம் டெபாசிட் தான் வந்து டொமஸ்டிக்கல் டேர்ம் டெபாசிட் NRI அவங்களும் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கலாம் இது வந்து ஜென்ரல் பீரியடாக அவங்க வந்து எத்தனை நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்க எவ்வளோ பர்சன்டேஜ் தராங்கன்ட்டு ஒரு கேல்குலேஷனோடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டோடு சொல்லியிருக்காங்க என்னென்ன பர்சன்டேஜ்ன்ட்டு 7 டேஸ்லேருந்து 14 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5% தராங்க ஜென்ரலுக்கு சீனியருக்கும் 5% 15 டேஸ் to 45 டேஸ்க்கு 5.5% ஜென்ரலுக்கும் சீனியருக்கும் 2 பேருக்குமே ஒன்றா கம்பேர் தான் தராங்க 46 to 90 டேஸ்க்கு 5.7 போத்து 91 டேஸ் to 180 டேஸ் 6% போத் எல்லாருக்குமே 181 டேஸ் to 270 இதில் வந்து 6.2% ஜென்ரலுக்கும் 6.5% வந்து சீனியருக்கும் தராங்க 221 டேஸ் to 332 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 650 வந்து ஜென்ரலுக்கு 6.7% வந்து சீனியர் சிட்டிசனுக்கு தராங்க இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 333 டேஸ் பார்த்தீங்கன்னா 7.5% வந்து ஜென்ரலுக்கும் சீனியருக்கு வந்து 8% வரைக்கும் தராங்க அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் தான் இது 334 டேஸ் to 400 டேஸ் பார்த்தீங்கன்னா 7% to 7.2% 401 டேஸ் to 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5%லேருந்து 6.7% வரைக்கும் தராங்க அபோவ் 3 இயர்ஸ் to 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 6.2% சீனியருக்கு வந்து 6.5% தராங்க இது வந்து டேக்ஸ் சேவிங் பார்த்தீங்கன்னா 7.10 7.10 2 பேருக்குமே வந்து 7.10 இதே சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் போடுறீங்க உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து அசலுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை வட்டிக்கு வரது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் இந்த ஸ்கீமில் ஏன்னா வந்து ஸ்பெஷல் FDனால வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி தரதுனால கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து டிடிஎஸ் இருக்குது. கேல்குலேஷனோட பார்க்கலாம். 3 டேஸ் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். எஃப்டி வந்து அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க, ஜென்ரலுக்கு எவ்வளோவோ சீனியருக்கு வந்து எவ்வளோன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அமௌண்ட் வந்து ஒரு 10,000 போடுறீங்க. ஜென்ரலாக இருந்துச்சுன்னா 752 இது எல்லாமே வந்து பெர் ஆனமுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அதான் அவங்க சொன்ன டேஸ் வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். 752 ருபீஸ் வந்து தராங்க. இப்போ 10,752 நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் எடுக்கும்போது 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே சீனியராக இருந்தால் 824 எடுத்துக்கலாம். இதே 25,000 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1,876 வந்து ஜென்ரலுக்கும் சீனியருக்கு வந்து 2061 எடுத்துக்கலாம். இதே 50,000 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 3,752 எடுத்துக்கலாம். சீனியருக்கு வந்து 3,980 எடுத்துக்கலாம். 1 lakh நீங்கள் கையில் வந்து ஒரு பல்காக 1 lakh இருக்குது, நான் வந்து இதை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7,508 வந்து ஜென்ரலுக்கும், சீனியருக்கு பார்த்தீங்கன்னா 7,924 சீனியருக்கும். இதே 5 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 37,540 வந்து ஜென்ரலுக்கும். இதே வந்து சீனியருக்கு 38,541 வந்து சீனியருக்கும் கொடுக்குறாங்க. இதே 10 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க 75,080 ஜென்ரலுக்கும், சீனியருக்கு வந்து 78,352 தராங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் கையில் வீட்டில் பெரியவங்க யாருனா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை அவங்க பேரில் டெபாசிட் பண்ணி 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நாமினி வந்து உங்கள் பேரை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். வீட்டில் வந்து அப்பா அம்மா அந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. இந்த சீனியர் சிட்டிசன் 8% வந்து நார்மல் 80 இயர்ஸ் வரைக்கும் 60 to 80. இதே சப்போஸ் வந்து 80க்கு அபோவ் இருக்கிறாங்கன்னா சூப்பர் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8.10% வரைக்குமே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த கேல்குலேஷன் தரல, வெறும் சீனியருக்கு வரைக்கும் தான் தந்திருக்கேன். இதை விட ஒரு 10% கூட 10%னா இதுலேருந்து வந்து ஒரு 20 ரூபா அதிகம் அந்த மாதிரி சொல்லிட்டு 800 பார்த்து 824 பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கூட இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு 1000 ரூபா வரைக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம். அது வந்து சூப்பர் சீனியர்ஸ்னு சொல்லிட்டு இந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அமௌண்ட் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக 1 இயருக்கு டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த வருஷம் எந்த ஒரு செலவும் இல்லை. என் ஸ்கூல் ஃபீஸ் என் பையனுக்கு கட்டிட்டேன், என் பொண்ணுக்கு கட்டிட்டேன். இதோட அடுத்த வருஷம் தான் வேறு ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக அமௌண்ட் வச்சுருக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு வந்து சீட்டெல்லாம் போட்டு வந்திருக்குது அமௌண்ட்டு, அதை வந்து செலவு பண்ணாமல் நான் வந்து வச்சுக்கணும். அடுத்த வருஷம் தான் எனக்கு வந்து தேவைகள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இதை டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோ நான் போடுவான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா வந்து இது மாதிரி எல்லா பேங்க்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து 333 டேஸு 400 ஸ்பெஷல் டேஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து எல்லா பேங்க்கையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி போடலாம். அது இல்லாமல் ஆர்டி வந்து 29 பேங்க்ஸ் பற்றி வந்து ஒரு கம்பேரிசேஷன் வந்து ஒரு வீடியோ போல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து ஓகே நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒன்று போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். Thank you for watching friends. Bye.